உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷிநகர் பகுதியில் கீதா தேவி என்பவர் வசித்து வந்துள்ளார். இவருக்கு 50 வயதாகும் நிலையில் கணவன் மற்றும் தீபக் என்ற ஒரு மகன் இருக்கின்றான். இதில் தீபக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறார். இதில் கீதா தேவியின் கணவர் குர்கு யாதவுக்கும் மகனின் மனைவிக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக கீதா தேவி வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில் மாமனாரும் மருமகளும் வீட்டில் உல்லாசமாக இருந்துள்ளனர். இதற்கிடையே சம்பவ நாளில் மருமகளும் மாமனாரும் படுக்கையில் ஒன்றாக உல்லாசமாக இருந்த நிலையில் திடீரென வீட்டிற்கு வந்த கீதா அதனை நேரில் பார்த்துள்ளார். இந்த விஷயத்தை தன்னுடைய மகனிடம் சொல்லப் போவதாக கீதா கூறிய நிலையில் ஆத்திரத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து கீதாவை கொலை செய்தனர். மருமகள் தன் மாமியாரை மரக்கட்டை மற்றும் செங்கல் போன்றவைகளால் தாக்கி கொலை செய்த நிலையில் பின்னர் பிணத்தை வீட்டின் கழிவறை தொட்டியில் மறைத்து வைத்துள்ளனர். தன் கணவன் மாமியார் அடையாளம் தெரியாத ஒருவருடன் சென்று விட்டதாக கூறிய நிலையில் நீண்ட நாட்களாக கீதா வீட்டுக்கு திரும்பாததால் மகன் சந்தேகத்தில் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்தியதில் சடலம் கழிவறை தொட்டியில் இருந்து மீட்கப்பட்டது. இது தொடர்பாக குடும்பத்தினரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்திய போது மாமனாரும் மருமகளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாங்கள் இருவரும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் அதற்கு கீதா தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜஸ்ட் 10 செகண்டில் நீங்கள் 300 ரூபா பணம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மிஸ்டர் ஒயிட்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க்கு 10 பேருக்கு அனுப்பிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கொடுக்குற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ப்ளஸ் உங்களுடைய கூகுள் பேயோட யூபிஐ ஐடியும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 300 ரூபா அமௌண்ட் வந்து சேரும்.